ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். சனி பயிற்சி சிம்ம ராசிக்கான பரிகாரங்களை பார்ப்போம். சிம்ம ராசிக்கு 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான பரிகாரம் என்னன்னா, மறைவு ஸ்தானங்களில் மிக மிக சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகேங்களா? மறைவிடம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் தோன்றும். அதாவது சிறுநீர் பாதைகள் சம்பந்தமான சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி நம்முடைய மறைவு ஸ்தானங்கள் பார்த்தோம்னா குடல் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதேமாரி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னா, கழிவறை சுத்தம் செய்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா தெரு கூட்டுறாங்க இல்லையா, அவங்க இந்த வெயில் காலத்தில் அவங்களுக்கு தேவையான ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க, இல்லை அப்படின்னா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் ஒரு பரிகாரமாக வருங்க. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 7ஆம் பார்வை 2ஆம் இடத்துல பதியுதுங்க. இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? என்னன்னா, நம்ம ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு பேசுவோம், அது எதிராளிகளுக்கு வேற மாதிரியாக அது புரிஞ்சிடும். நம்மளுடைய நண்பர்கள் தான், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான், அவங்ககிட்டே சும்மா ஜாலியாக கலாட்டாக பேசுவோம். அது பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறிடும். அதேமாதிரி அவங்க ஆப்போசிட்டாக பேச ஆரம்பிக்கிறப்போ நீங்கள் கரெக்டாக சுதாரித்து கொள்ளுங்கள். அப்படி சுதாரிச்சிட்டீங்க அப்படின்னா இதுவே ஒரு பரிகாரம் தான். அது மட்டும் இல்லைங்க, தினசரி அதாவது உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த விஷயத்த பண்ணுங்கள். தினசரி அதாவது காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் தண்ணீரில் வாய் குப்பளிச்சுட்டு 2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வாயை நல்லெண்ணெயில் குப்பளிங்க. ஓகேங்களா? சனி பகவானுடைய காரகம் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா எள் மூலமாக வரக்கூடிய நல்லெண்ணெயில் சனி பகவானுடைய காரகம் இருக்குது. அப்போது அந்த வாயை நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் குப்பளிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால் வரக்கூடிய வாய் சார்ந்த சில பிரச்சனைகள் வராமல் இருக்கும். இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு வாயில் பூச்சிப்பல் வரும், அதாவது கரைகள் எல்லாமே வரும். ஓகேங்களா? அதனால் வாயை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.